இந்த vlog பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து பெருசாக எந்த பிளானுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு 7th month ஆனதால் பார்த்தீங்கன்னா ட்ராவலுமே பண்ண முடியாது. ஸோ எங்கேயுமே போகவும் முடியாது அப்படின்றதால எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளாக சர்ச்சுக்கு மட்டும் போகிற ஐடியா மட்டும்தான் இருந்தேனே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே வந்து ஷேர் பண்ணவே இல்லை, இந்தமாரி தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்சேன் அவர் வந்து என்னோடய பர்த்டேவை வந்து மறந்துட்டார். ஏன்னா வந்து நடுவில் வந்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, 7th month செலிப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் போனதால் ஸோ பர்த்டே வந்து அவளை பெருசாக வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நானுமே பெருசாக எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த்டே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டேனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட் டேவாகவே மாறிடும். ஸோ June 29th வருது அப்படின்னா எனக்கு June 20க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மந்த் நிறைய செலிப்ரேஷன் நிறைய பர்ச்சேசிங் பண்ணதால் எனக்கு பர்த்டேக்கு தனியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதாலும் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்லாம் அவ்வளோவா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய புது ட்ரெஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 5th monthலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸாக மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தப்பானே தெரியல. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். சைஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வேரியபிள் ஆகிறதால பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, புது ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைஸ் ரொம்ப வேரியபிள் ஆகிறதால. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இப்போ நான் பர்த்டேக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டாவில் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. மீஷோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வாங்கி வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இப்போ போடலாம் அப்போ போடலாம்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. ஸோ வந்து பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுவே பர்த்டேக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 28th ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலிப்ரேஷனுமே இல்லை அப்படின்ட்டு இவருமே பெருசாக அதை பற்றி பேசிக்கல. அவர் ஆஃபீஸில் ஒர்க் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானுமே அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. இப்போ நானுமே அம்மா வீட்டில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நானுமே அதை பற்றி பெருசாக அவர் என்ன பண்ணுறாரு டேரெக்டாக அப்படின்றப்ப எனக்கு தெரியல. ஸோ 28th பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேக் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். அவர் பண்ண அட்ராசிட்டிலாம் இருக்கே. நான் ஃபோன் எடுத்து ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா கேக்கோட ரேட்டெல்லாம் பார்த்துட்டு கேக் என்ன கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதனால் என்ன இது என் ஃபோனை எடுத்து எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனில் தான் ஆர்டரே போட்டார். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 10 மணிக்கு மேலே ஆர்டர் போட்டால் வந்து எல்லாமே ஷாப் எல்லாமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கேக் வேணுமோ நீயே ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி என் கையிலே கொடுத்துட்டாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து தாம்பரத்தில் இருக்க FB கேக்ஸில் போயிட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் ஆர்டர் பண்ணதால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியால் ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க எதோ ஹரிபரியில் பண்ணி கொடுத்தா மாரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக கேக் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெப்டோக்குள்ளே போனேன். ஜெப்டோ பார்த்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாக ரேட்டில் இருந்துச்சு. ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் வாங்கும் போது வெளியில் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 350 ஏதோ ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 120 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ அது வாங்கலாம் சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock தான் வந்து டெலிவரி ஆச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் ஆர்டரே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் அதோட சேர்த்து அந்த டெக்கரேஷன் கிட்டெல்லாம் வரும். ஸோ அதுக்கு 32 பலூன்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த ஒரு பலூன் ஊதுற பம்ப் அப்படி இல்லாததால் பார்த்தீங்கன்னா அது 32 பலூன்ஸுமே ஊத முடியல. ஸோ மினிமலான பலூன்ஸ் மட்டும் ஊதிட்டு ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் அவர் அவருக்குமே எனக்கு லீவ் இல்லை. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா குராம்பேட்டில் இருக்கிற அமலோப்பான சர்ச்சு தான் போயிருந்தோம். ஸோ அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சர்ச். ஸோ அதுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு.